வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து அமேசானில் வந்து ரிபப்ளிக் டே சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நிறையா கார்டு ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 10,000 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாய் அதில் இருக்கிற அமௌண்ட்டில் இருக்கிற ப்ராஜெக்டெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா பிராண்ட் என்ன நம்மளுக்கு ஸ்பெக் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். பட் நம்ம உங்களுக்கு எது இதில் பிடிச்சிருக்கோ, உங்கள் பட்ஜெட்டில் எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ, ஸோ அதை வந்து இந்த ரேட்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். பட் இது எல்லாமே ஸ்பெக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும், நம்ம எதா வாங்கலாம் எதை வாங்கக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் இதில் வந்து 2 ப்ரொஜெக்டர் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்ன லூமன்ஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிக்கலாம், 10 days வந்து நம்மளுக்கு ரிட்டன் பாலிசி இருக்குது. ஸோ ப்ராப்பரான ரீசன் இருந்துச்சுன்னா அமேசான் வந்து ரிட்டன் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கம்மி ரேட்லேருந்து நம்ம அதிகமாக போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ZATCO EVA GoPro ஆட்டோமேட்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 12,000 ரூபா வருது. ஓகேங்களா? நாளைக்கு கார்டு ஆஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1,500 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம 1,500 ரூபா நம்ம எதிர்பார்க்க முடியாது. பர்சன்டேஜ் வைஸ் தான் அவங்க போடுறாங்க. SBIக்கு 12.5 போடுறாங்க, IDFC 7.5. ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம ஒரு 1,000 ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதாவது ஆட்டோ ஃபோக்கஸாக இருக்கட்டும், ஆட்டோ கீஸ்டோன் கரெக்ஷன் எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா HDMI ARC இருக்குது. ஓகேங்களா? HDR+ இருக்குது. Android 13 இருக்குது. அதாவது என்ன லூமன்ஸ் இதில் வந்து மென்ஷன் பண்ணல. 4x ஐ பிரைட்னஸ் அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் HDMI ARC + EEC சப்போர்ட் இருக்குது. ஸோ ARC இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக டால்பி வந்து ஒர்க் ஆகுன்ற அர்த்தம் தான். பட் இது வந்து ஆல்ரெடி நான் பிக்ஸ்பே வாங்கி யூஸ் பண்ணேன். ARC ஒர்க் ஆகுது, பட் ஆனால் சரௌண்ட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதில் இருக்கிறத வச்சு பார்த்தோன்னா இதில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து வாட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 90 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வந்து ஆவரேஜாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 6000:1 கொடுத்துருக்காங்க. ஓரளவு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு பிளாக்லாம் நம்ம வைக்கும்போது இன்னும் டீப்பர் பிளாக்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிக்சர் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். லேம்ப் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 ஹவர்ஸ்னு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி பார்த்தா ஒரு 3 5 வருஷம் அந்த மாதிரி வரலாம். பட் நம்ம யூசேஜை பொறுத்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மற்றபடி நம்ம ப்ராஜெக்ட்டில் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியது லூமன்ஸ் பார்க்கணும், ரேஷியோ பார்க்கணும், இன்புட்ஸ்லாம் என்ன நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். மற்றபடி இது ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக் தான். இது வந்து 4K வந்து சப்போர்ட் ஆகாது. ஃபுல் ஹெச் தான் நேட்டிவ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளூடூத் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து நம்ம ஈஸியாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 180 டிகிரி வந்து நம்ம 270 டிகிரி நம்ம ரொட்டேஷன் பண்ண முடியும். நம்ம எங்கே வேணால் வச்சு பார்த்துக்கலாம். பட் வந்து இது ஒரே இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ஓகே. வேறு எங்கேயா நம்ம எங்கேயா எடுத்துகிட்டு போனால் கூட ஈஸியாக நம்ம வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். 4K சப்போர்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து 4K வந்து ஒரு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு சொல்ல முடியாது. Android 13 வந்து கூகுளோட 13 கிடையாது, சரிங்களா? ஏன்னா எல்லாமே அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஓகே, மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாது. ஒய்ஃபை, ப்ளூடூத்து, நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ரேஷியோ இதுதான். ஸோ இது நீங்கள் வந்து எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது, இதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த ப்ரைஸுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி ரொம்ப தூரம் நம்ம எடுத்துகிட்டு போகாமல் ஒரு 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 100 இன்ச்சுக்கு உண்டான ஒரு தேட்டர் செட்டப் அது பண்ணலாம். ஒரு 7 அடியில் வச்சாலும் நம்மளுக்கு 7 அடி 6 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர் ஆகிடும். அந்த இடத்துல நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். நீங்கள் ரொம்ப தூரமாக வைக்கும்போது கண்டிப்பாக வந்து கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, ஆல்ரெடி நம்ம இதோட ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 11,000 லூமன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது லூமன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லூமன்ஸில் இருக்கும், ஒன்று ANSI லூமன்ஸ் இருக்கும், ஒன்று ISO லூமன்ஸ்னு இருக்கும். ஸோ நம்ம எப்படி இதை வச்சுக்கலாம்னா அதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் 11,000. இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இதோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து லூமன்ஸில் இருக்குது, சரிங்களா? அது எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது 10லேருந்து 12,000. இப்போ நான் 11,000 வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ இதோட கணக்கு பார்த்தீங்கன்னா 600 ANSI லூமன்ஸு. ஓகேங்களா? 400 ISO லூமன்ஸு. புரியுதுங்களா? இப்போது இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ ஒரு சிலது வந்து 1000 ANSI இருந்துச்சுன்னா அப்போது 13,000லேருந்து 16,000 லூமன்ஸ் இருக்கும், 600 ISO இருக்கும். ஒரு சில ப்ரொஜெக்டர் 1000 கொடுப்போம். ஸோ அப்போனா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹை பிரைட்டாக இருக்கும்.
இது வந்து ஒரு சார்ட். நீங்கள் ஒரு சில ப்ரொஜெக்டர் இந்த ஐஎஸ்ஓவில் கொடுத்துருப்பான், லூமன்ஸில் கொடுத்துருப்பான், சைனீஸ் ஆன்சி லூமன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவில் இதை நான் போடுறேன், இல்லைனா நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல் வைஸ் கொடுக்குறாங்க. 40,000 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லேம்ப் ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி HDMI ARC இருக்குது, 110 வாட். ஸோ ஆல்ரெடி பார்த்தது 90 வாட் பல்பு. ஸோ இது வந்து 110 வாட் நம்மளுக்கு கன்சியூம் ஆகும்னா அப்போ அதோட கொஞ்சம் பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதேமாதிரி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 20,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே அதிகம். அதனால் இது வந்து ஒர்த்து தான். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு HDMI ARC இருக்குது, 5 வாட்ஸ் ஸ்பீக்கர் இருக்கும். பட் நம்ம இதில் ஸ்பீக்கர் நம்ம பார்க்க தேவையில்ல. இதோட வீடியோ வேணால் ஆல்ரெடி நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன். 3வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிட்டில் வந்து லூமன்ஸ் சினி. இது வந்து 13,000 ரூபா. இதை நான் எதுவுமே வாங்கிலாம் எதுவுமே நான் ரிவ்யூ பண்ணலை. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4K சப்போர்ட் போட்டிருக்கான், பட் வந்து டீ கோடிங் பண்ணியிருக்கோம். அது வந்து நேட்டிவாக நம்மளுக்கு 4K இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஃபுல் HD, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்குது. இது வந்து லூமன்ஸ் வந்து 16,000 லூமன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. 16,000னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1200 ஆன்சி லூமன்ஸ், 700 ISO. ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிறது 11,000. அதுவே நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. அதை பார்க்கும்போது பிரைட் வந்து, அதாவது அந்த வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும். வெளிச்சம் அதிகமாக தான் நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இதோட ரேட் வந்து 13,000 ரூபா வருது. சரிங்களா. இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பே காமிச்சதும் 13,000 தான். நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் நீங்கள் ஒரு 1000 ரூபா, 800 1200, அது ஏற்ற மாதிரி நம்மளுக்கு குறையும். ஒருத்தவங்க ஒரு கார்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா. மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸு, கீ ஸ்டோனு, ஆட்டோ ஸ்க்ரீன் அலைன்மெண்ட்டு, நடுவில் ஏதாவது நம்ம பொருள் ஏதாவது வைக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இதில். ஓகேங்களா. HDR இருக்குது. மற்றபடி எதுவும் பெருசாக இதில் இல்லை. லூமன்ஸ் வந்து 16,000 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்க்குறேன். பட் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உண்மையாக இருந்தால் உண்மையிலே இது ஒர்த்து. ஓகேங்களா. அது பாருங்கள் 22,000. அப்போனா வந்து நம்மளுக்கு கலரு பிளாக் லைனும் டீப்பராக தெரியும். ஓகேங்களா. மொத்தம் 300 இன்ச் வரைக்கும் இதை போட்டுக்கலாம். பட் அந்தளவுக்கு போனால் நமக்கு கம்மியாகும். மேக்ஸிமம் 100க்குள்ளே 120, 100 கரெக்டாக இருக்கும். நேட்டிவ் ஃபுல் HD தான். ஓகேங்களா. இது ரெண்டும் பார்க்கும்போது வெளிச்சம் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு கலர் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் இது தாராளமாக வாங்கலாம். பட் நம்ம வாங்கிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூனாலும் நம்ம வந்து ரிட்டன் போட்டலாம். Android 11ல் பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. டியூவல் ஃபேன் கூலிங் சிஸ்டம், 2 ஃபேன் கொடுத்துருக்கான். அதாவது வெளியேருந்து ஒரு காற்றை வந்து இழுத்து உள்ளேருந்து வெளியே தள்ளுறதுக்கு 2 ஃபேன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வந்து ARC சப்போர்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அதேமாதிரி இதுவும் வந்து எந்த டிகிரியில் வேணால் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். கனெக்டிவிட்டி, பட் இதில் ARC போட்ட மாதிரி இது தெரில. பார்ப்போம். பிக்சரில் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள். பிக்சரில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறான், ட்ரை கலர் லேசர் டெக்னாலஜி. ஆக்சுவலாக இது லேசர்னு சொல்கிறாங்க, ஆனால் பட் லேசர்லாம் வந்து லேக்ஸ் கணக்காக போகும். இது எல்லாமே வந்து லேம்ப்பு தான். ஸோ லேசர்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சிலது வந்து ஃபேக்காக கொடுக்குறாங்க, ஒரு சிலதில் உண்மையாக கொடுக்குறாங்க. பட் எல்லாமே நம்ம வந்து வாங்கி அதை வந்து ஃபுல்லாக ரிவ்யூ போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ARC இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எங்கேயுமே ARCலாம் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, இது ARC இல்லை தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ 4வது வந்து பார்த்தீங்கன்னா சட்கோ இவா வைவு. இதுவும் அதுவும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. அதோட இது சொல்கிறேன் தெரியுதுங்களா. இதுவும் இதே மாதிரி இருக்குது. எல்லாமே சைனீஸ் தான், பேர் மட்டும் மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன மேக்கப் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்தது வந்து வைவு ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் அதே தான் ஃபுல் HD. ஆனால் இதில் வந்து ARC கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI தான் வருது. ஓகேங்களா. நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைடு, ChatGPT இன்டர்கேட்டு, Wi-Fi 6 இருக்குது. இது வந்து லூமன்ஸ் வந்து 14,000 இருக்குது. ஸோ 14,000ன்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 1000 ஆன்சி லூமன்ஸு ஒர்த்து தான். அதாவது இப்போ நான் வச்சுருக்க ஃபிக்ஸ்பேயோட அதிகமாக இருக்குன்ற மாதிரி கணக்கு. ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ தான் என்கிட்ட இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அதில் கூப்பன் வர நம்ம மைனஸ் பண்ணால் கிட்டத்தட்ட அது ஒரு 500 ரூபா குறையும். கார்டில் வர நம்ம யூஸ் பண்ணோம் இன்னும் கம்மியாகும். மற்றபடி எல்லாத்துலேயும் கம்மி HDR இருக்குது, ஃபுல் HD, 14,000 லூமன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. HDMI ARC சப்போர்ட் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி வாரண்டிலாம் இவங்க சைடில் நல்லா தான் இருக்குது. நம்ம என்ன கால் பண்ணியோ இல்லை சேட் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ஒர்த்து தான். ஓகேங்களா.
மற்றபடி டால்பியும் கொடுத்துருக்கான். மேபி கண்டிப்பாக இதில் வந்து டால்பி வந்து ஒர்க் ஆகலாம். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் தாராளமாக உங்களோட ரேட்டை பொறுத்து. ஓகேங்களா? அதேமாதிரி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இப்போ 6000 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு 6000 ஓரளவு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பிளாக்கு ஒரு டீப்பராக கலர் பார்ப்பா தெரியும். 6000 நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது யாராவது ஒருத்தவங்க போட்டிருந்தா கூட போய் பாருங்கள். சரிங்களா? இதுவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வைக்கும் போது அதே ஃபோக்கஸ் ஆகிக்கிறது. வால் மவுண்டிங்கும் பண்ணிக்கலாம். 180 டிகிரி வந்து நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். 50,000 ஒரு லேம்ப்பு அவர். ஓகேங்களா? வாட் வந்து 120 வாட். ஸோ நம்ம வந்து 90லேருந்து 100, 110, 120 வந்துருக்கோம். ஸோ அப்போ இது வெளிச்சம் வரும். பட் நம்ம பிக்சரில் பார்த்தது 16,000 லூமன்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்பெசிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அமேசானா இல்லை அவங்க சைடே இந்த மாதிரி மாற்றி நம்மளை குழப்பறாங்களான்னு தெரியல. மற்றபடி ஓரளவு வெளிச்சம் நல்லா தான் இருக்கும். இது வந்து 15,000 ரூபா. சரிங்களா? பஞ்சாயத்து பார்க்க போகிறது E-Gate டெஸ்டர். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். சேம் தான். பட் ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. 15,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ISO லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. ARC இருக்குது. ISO லூமன்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். 500 கொடுத்துருக்காங்க. அப்போனா 12,000 13,000 லூமன்ஸு, 800 ANSI லூமன்ஸ். ஓகேங்களா? முன்ன பார்த்தவரை கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி தான் நம்மள புரிஞ்சிக்க முடியும். இது வந்து வேல் ஓஎஸ். ஆல்ரெடி பிக்ஸ்பேல பார்த்த அதே ஓஎஸ் தான். ஸோ இது எந்த ஒரு லேக் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? மற்றபடி இதில் வந்து ARC இருக்குது, CEC இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் தான் வந்து 2.1 HDMI கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இதில் டால்பி அட்மாஸும் கம்பல்சரி ஒர்க் ஆகணும். ஏன்னா 2.1 இருக்குது. ARC, ERC, CEC இது எல்லாமே இருக்குது. அதனால் இந்த ரேட்டில் வந்து இது ஒர்த்து தான். அதேமாதிரி இதை நீங்கள் வாங்கி நம்ம பிரைட்னஸ் எப்படி இருக்குது, நம்ம ரூம் சைஸ் என்ன இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து 6000. பொதுவாக இந்த ரேட்டில் எல்லாமே 6000:1 அந்த ரேட்டு தான் வருது. இதில் இந்த கிராஸ் பீட் தான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் அது உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியல. இது வந்து 14,000 லூமன்ஸு. ஓகேங்களா? இது நீங்கள் வாங்கினா கூட தாராளமாக வாங்கலாம். அதாவது உங்கள் ரேட்டு தான் இதுவா அதுவா. இப்போ இதே 15 பார்க்குறீங்க, 3 இருக்குன்னா அதில் ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி செக் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். நிறையா இதில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து விட்டுட்டேன். அதேமாதிரி ரேட்டிங் எல்லாமே நல்லா இருக்கிறது தான் நான் வந்து எடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6வதாக வந்து பார்த்தீங்கன்னா லூமன் ஃப்ளிக்ஸ் 15,000 ரூபா. ஓகேங்களா? இதில் எல்லாமே இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். இதில் பிக்ஸ்பே மட்டும் தான் வந்து மேனுவல். ஓகேங்களா? மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக். நீங்கள் ரெகுலராக இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக் யூஸ் ஆகும். நான் ஒரே இடத்துல தான் வைக்க போகிறேன்னா ஒரு தடவை செட் பண்ணி விட்டிங்கன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இதையும் வாய்ஸ் ரிமோட் இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதையும் வந்து இவங்க கொடுக்குறது எல்லாமே வந்து லேசர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதுவும் 16,000 லூமன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த பொசிஷனில் வேணால் நம்ம திருப்பிக்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதுவும் பார்த்தீங்கன்னா 16,000 லூமன்ஸு, 22,000 ரேஷியோ. இதுவும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Android 13. மற்றபடி இந்த இதில் வந்து தெளிவாகவே HDMI ARC இருக்கா இல்லையான்றதை போடவே இல்லை. வெறும் HDMI 5 ஸ்டிக் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். இதுலேயும் ARC இருக்கான்றதே மென்ஷன் பண்ணவே இல்லை தெளிவாக. எல்லாமே ஒரு கஷ்டமாக எடுத்துன்னு போய் வச்சுருக்காங்க, தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி. எல்லாமே நம்ம வாங்கி தான் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏதோ 1, 2 வந்து நம்ம ரிட்டர்ன் போடலாம். எல்லாத்தையும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். என்னென்னா OS மட்டும் இது வேல் OS கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. மேபி ARC இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே சின்னதாகவே அவங்க கொடுத்துக்க எல்லா இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ கொஞ்சம் அதிகமாக ரேட் போகும்போது கம்பல்சரி இருக்கும் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்ப்போம். இது வந்து 16,000 ரூபா. இது வந்து ZATCO EVA Blaze. ஆல்ரெடி இதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். இதில் வந்து 2 HDMI இருக்கும், 1 ARC. இது வந்து 1000 ANSI லூமன்ஸு. அதோட நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா 1000னா ஒரு 13,000லேருந்து 14,000 லூமன்ஸு. ISO 600. இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வெளிச்சமாக இருக்கும். இதோட எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குறை அப்படின்னா இதோட OS வந்து ரொம்ப முக்கியமான OS. நீங்கள் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸு, ஃபயர் ஸ்டிக்கு, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து HDMI செகண்ட் இன்புட் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டில் இருக்க வந்து ARC இருக்கிறதுனால அது ஹோம் தேட்டர் ARC கனெக்டில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது உண்மையிலே ரொம்ப ஒர்த்தான ஒரு செட்டு தான். இப்போ இது 16,000 வருதா, உங்களுக்கு ஆஃபர்லாம் போக ஒரு 1000, 1500 குறைஞ்சிச்சுன்னா கூட
நீங்கள் ஃபயர் ஸ்டிக் வந்து கம்மி ரேட்டில் இருக்குது ஓகேங்களா. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி ஃபயர் ஸ்டிக்கை செகண்ட்லையும் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஹோம் தேட்டர் கனெக்ட் உங்களுக்கு இது தரமாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் பிரைட்னஸ், கலரு, கான்ட்ராஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதிலே மாற்றிக்கலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் ஒரே இது பார்த்தீங்கன்னா 1 GB RAM 8 GB ரோம் கொடுத்துருக்காங்க. கொடுக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்றபடி இதில் நம்ம பெருசாக எதுவும் இல்லை, ஆப் எல்லாமே இதிலே இருக்கும், நீங்கள் எதுவுமே ஏற்ற தேவையில்ல, எதுவும் எடுத்து லாகின் பண்ணால் போதும். மற்றபடி இதுவும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நல்ல வெயிட்டு, இந்த ப்ரொஜெக்டரு நல்ல வெயிட்டு நல்ல கலர்லாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து 7000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, 50,000 வருது. ஸோ அதனால் இது வந்து வாங்க போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது ஃபயர் ஸ்டிக்கோ சம்திங் ஏதாவது ஒன்று இருந்தால் இது வாங்குங்க ஓகேங்களா. அப்படி இல்லைனா டேரெக்டாக ப்ளஸுக்கு போயிடுங்க. இதுவும் அதுவும் சேம் தான். அது வந்து நார்மல் OS, இது வேல் OS. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து கிடைக்கல. அதேமாதிரி இந்த கிராஸ் பிட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரு சில மாடல் இருக்குது, ஒரு சில இது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, எடுத்துட்டாங்க. இந்த மாடல் ரெகுலராக போகிறதா, இதுவும் காலியாகிடுச்சு. ஸோ அதனால் வெப்சைட்டில் நான் வந்து போட்டிருக்கேன். வெயிட் பண்ணி நான் அதில் வந்தாலும் நீங்கள் வாங்குங்க, இல்லை இதில் வந்தாலும் வாங்குங்க. இதுலேயும் சில ஆஃபர்ஸ்லாம் இதில் போட்டுருவாங்க, பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. பெருசாக 1000 குறையுது, பெருசாக எதுவும் 1000 2000 குறையுது. இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நார்மல் ரிமோட் வரும். இது வந்து ப்ளூடூத் ரிமோட்டு, இந்த வாய்ஸு ஷார்ட்கட் கீழாக இருக்கும். மற்றபடி இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி இதுவும் எந்த குறையும் கிடையாது. இது கண்ண மூடின்னு வாங்கலாம். ஏன்னா இதிலே வந்து வேல் வாய்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஹேங் ஆகிற இஷ்யூ வராது. 2 HDMI இருக்குது, ARC இருக்குது, நீங்கள் ஏது கலர் பிரைட்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து இது பெஸ்ட்டு, இந்த ரேட்டில் வாங்குறது பெஸ்ட்டு. அடுத்து நீங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 19,000. இதுவும் வந்து சூப்பர். அதாவது நான் அந்த பட்ஜெட் அது வாங்கினேன்னா இதை நான் கண்ண மூடின்னு வாங்கியிருப்பேன். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு சாலிடாக நல்ல ஹை பிரைட்னஸ்ஸு சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி நான் இது பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வந்து இது வந்து சப்போர்ட் ஆகும். ஆனால் நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD தான். பட் நீங்கள் பென்ட்ரைவ் மூலமா நீங்கள் வந்து காப்பி பண்ணி போடும்போது 4K வந்து ஒர்க் ஆகும். பட் யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD தான். இது ARC. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு HDMI தான் இருக்கும். ஆனால் HDMIலே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ARCன்ட்டு கொட்ட இடத்துல போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக டால்பி வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. மற்றபடி வந்து வைஃபை வந்து ட்ரிபிள் பேண்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால் நல்லா ஒரு பிரைட் இருக்கும், நல்லா கனெக்டிவிட்டி இருக்கும் ஓகேங்களா. இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ 800 ISO. அப்போனா 800னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1600 ANSI லூமன்ஸு 17,000 18,000. இது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ 14 அடி 15 அடி தூரத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா பிரைட் இருக்கும். 32 GB ரோம், 1 GB RAM இருக்குது. வாரண்ட்டி 1 இயர் வாரண்ட்டி இருக்குது ஓகேங்களா. 9,000:1. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து 6,000 பார்த்தோம், இது 9,000 இருக்குது. இது நல்லாயிருக்கும், தைரியமாக வாங்கலாம். நல்ல ஒரு சாலிடாக சூப்பராக இருக்குது இது ஓகேங்களா. மற்றபடி ஃபோக்கஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு நல்லாயிருக்கும். சவுண்டு வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா 18 வாட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் சவுண்ட் நம்ம பேசாத கேட்கப்பட்டு கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த வாய்ஸ் வந்து ஃபுல்லாக கூகுள் ஓகேங்களா. ஆண்ட்ராய்டு வந்து 9 நினைக்கிறேன். ஆனால் பட் கூகுள் நல்லாயிருக்கும், இதுவும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போனீங்கன்னா இது கூட தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, அதாவது சீல்டு இன்ஜின் சொல்கிறாங்க. அதாவது டஸ்ட்டு உள்ளே போகாமல் இது ரெண்டுமே அந்த மாதிரி தான் க்ளோஸில் இருக்குது ஓகேங்களா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100% டஸ்ட்டு ப்ரூஃப் போட்டிருக்கான். பட் எப்படி இருந்தாலும் டஸ்ட்டு கம்பல்சரி வரும். இது வந்து நல்லாயிருக்கு ஓகேங்களா. பிரைட்னஸும் நல்லாயிருக்கு, கலரும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 19,000. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டஸ்டர் 7X E-Gateல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 19,000 ரேஞ்ச் வருது ஓகேங்களா. இதுவும் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ISO லூமன்ஸ் 700 கொடுத்துருக்கான். ஸோ 700 நம்ம பார்க்கும்போது 1200 ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது 1600, இது 1200. இந்த ஜாட்கோ பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 கொடுக்குறான். ஸோ அதெல்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ரொம்ப பிரைட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 HDMI இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு ஓகேங்களா. அதேமாதிரி ஃபுல் HD தான் நேட்டிவ். பட் 4K பென்ட்ரைவில் நம்ம போடும்போது கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். 2 GB RAM 32 GB ரோம் கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் பவர் 30,000 ஹவர், HDR10 HLG ஓகேங்களா, எல்லாமே இருக்குது. இப்போ போட்டுருங்க பாருங்க. 1 HDMI போட்டு RC, இன்னொன்று வந்து நார்மல் போட்டிருக்காங்களா, ஆர்க் சப்போர்ட், இதெல்லாம் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் இந்த ரேட்டுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு டால்பி நம்மளுக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அப்படி இந்த ரேட் போகிறது, அதான் இந்த ரேட்டில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்கள் ரேட்டை பொறுத்து தான். நம்ம கம்மி ரேட்டில் வரும்போது தான் நிறைய ப்ராடக்ட் இருக்கும், குழப்பமாக இருக்கும், நிறைய அதில் ஃபேக் இருக்கும். அதிகமாக போகும்போது கம்பல்சரி அவன் கொடுக்குறது கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா PhysicsFX Pro. இது வந்து இப்போ தான் மார்க்கெட்டில் புதுசாக வருது. ஸோ அதனால் இது வந்து
அடுத்தடுத்து போகும்போது இது இந்த பிராண்டை பற்றி கொஞ்சம் இன்னும் தெரிய வரும். பட் ஸ்பெக்கை பற்றி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இது வந்து 25,000 20,000 தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் என்னென்னா எடுத்தோன்னே இது ஒரு ஆஃபர் கோட் கொடுக்குறோம். 5,000 நம்மளுக்கு வந்து கட் ஆகிடுச்சுன்னா 20,000. ஓகேங்களா. ஃப்ரீ ஓடிஜி பென்ட்ரைவ் ஒன்று கொடுக்குறான். ஓகேங்களா. மற்றபடி இது புது பிராண்டு. ஆனால் இது வந்து நிறையா இதில் ஆப்ஷன் இவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து ஏஐ, ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே ஏஐ தானே எல்லாமே இதில் இருக்குது, எல்லாத்துலேயும் அதானே வருது. ஸோ அதனால் இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ப்ரொஜெக்டர் வந்து இவன் தான் கொண்டு வந்திருக்கான். ஓகேங்களா. எல்லாமே டோட்டலாக ரிமோட் எல்லாமே மற்ற எல்லாமே வந்து ஒரு காப்பியாக இருக்கும். இது மட்டும் ஃபுல்லாக டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது. பட் இதை நான் யூஸ் பண்ணல. ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக 4K ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 4K டி கோடு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு HDMI தான் இருக்குது. ஆனால் HDMI வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். 2 போர்ட்டு கொடுத்துருக்கான். அதில் தான் உங்களுக்கு வந்து SPDI இது கொடுத்துருக்கான். அதாவது என்னன்னா, சப்போஸ் எங்கிட்ட வந்து பழைய ஹோம் தேட்டர் வச்சுருப்பீங்க, பழைய DVD வச்சுருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ARC இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதை நீங்கள் வாங்கினீங்கிற பட்சத்தில் பழைய செட்டு வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவுக்கு வந்து ஒரு போர்ட் எடுத்து வீடியோவில் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இது வந்து ஆடியோ வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து டால்பியே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஒர்க் ஆகும். அட்வான்ஸ் வந்து வேலை செய்யாது. அது வந்து ERக்கு இருந்தால் தான் வேலை செய்யும். ஓகேங்களா. மற்றபடி இது வந்து 1800 ஆன்சி லூமன்ஸ்னால் இருக்கிறதுல நம்ம பார்த்ததுல இது நல்ல ஒரு பிரைட்டு. 1800 ஆன்சி லூமன்ஸ்னால் கிட்டத்தட்ட ISO 900, 18,000, 20,000 லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிரைட்டு. 64 இன்பில்ட் ஸ்டோரேஜ், பில்டின் கூகுள் OS கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நம்ம நார்மலாக டிவிலாம் கூகுள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஏஐ தான். அதை வச்சு பேஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ தான் இது போகிறோம். கொஞ்சம் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றத போக போக எல்லாத்துலேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 10 வாட் ஸ்பீக்கர், ஃபுல் சீல்டு, டஸ்ட் உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்கான். ஓகேங்களா. மேக்ஸிமம் 300 இன்ச் வரைக்கும். மற்றபடி எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நம்ம பார்க்குறது எல்லாமே 2GB ரேமு. மற்றபடி இது வந்து ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக். அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த ப்ரொஜெக்டரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் வந்து டில்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உள்ளே வந்து ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக டில்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணோம். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு வந்து பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணும்போது கீழே இருந்து அப்படியே ஒரு மோட்டார் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கான். பட் அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம ஒரே இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் இதுவே நம்ம அடிக்கடி மூவ் பண்ணுறோம், அந்த மோட்டர் அடிக்கடி ஆஃப் பண்ணோன்னா ஏன்னா டஸ்ட்டு போய் அதில் உட்காரும். அப்படின்னா அவனா மோட்ரு வந்து வேலை செய்யும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் போக அதுக்கப்புறம் இதில் தெரிய வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 20,000 வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்பிட்டு. இவன் எடுத்தோடனே போட்டான். இது வந்து கூகுள் OS டால்பி ஆடியோ கம்பல்சரி ஒர்க் ஆகும். இதில் தெளிவாக போட்டான். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் தெளிவாக போடலை. ஸோ இது டால்பி ஆடியோ ஒர்க் ஆகும். 1200 ஆன்சி லூமன்ஸு. ஓகேங்களா. 1200 ஆன்சி லூமன்ஸ்னால் கிட்டத்தட்ட நல்லாயிருக்கும். குரலாக எதுவும் இருக்காது. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு, எல்லாமே அதே சேம் தான். மற்றபடி வேறு எதுவும் மாற்றம் கிடையாது. 4K சப்போர்ட் போட்டிருக்கான். பட் நேட்டிவ் வந்து ஃபுல் HD தான். இந்த ரேட் எல்லாமே HD தான் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு வந்து பென்ட்ரைவில் அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு இது கிடைக்கும், 4K கிடைக்கும். 1200 ஆன்சி லூமன்ஸு, குவாட் LED இதில் கொடுத்துருக்காங்களாம். கூலிங் பைப்பு, குவாட் கோர் சிப்பு, 50,000 லேம்ப் பவர் கொடுத்துருக்காங்க. 50 இன்ச்லேருந்து 300 இன்ச் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். மற்றபடி ஒன்று தான் கொடுத்துருக்கான் டால்பி ஆடியோக்கு. ஓகேங்களா. டால்பி ஆடியோ சொல்லியிருக்கான். பட் டால்பி அட்மாஸ் சொல்லலை. ஸோ அதை நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய பேர் டால்பி அட்மாஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் ஒர்க் ஆகுது. ஏன்னா HDMI கேபிள் வந்து சாதா கேபிள் போட்டிருப்பாங்க. நீங்கள் 2.1 வாங்கணும், வெர்ஷன் வாங்கினா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது 20,000 ரேஷியோ கொடுத்துருக்கான். பொதுவாகவே இந்த கிராஸ்பிட்டில் வந்து 20,000, 22,000 இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஆண்ட்ராய்டு OS தான் கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி ஆடியோ போட்டாங்க. மற்ற இதில் நம்ம இதே பிராண்டில் பார்த்தது போடல. இது ட்ரிபிள் ஃபேன் கூலிங் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பிரைட் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமாக ஆச்சுன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மற்றபடி இந்த ரேஞ்சில் வரலாம் பெருசாக ஹேங் ஆகாது. நீங்கள் ஃபயர் ஸ்டிக்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கிராஸ்பிட் லூமன் சோலிஸ். இதுவும் வந்து அதே 20,000 தான். இதுவும் கூகுள் தான். இதிலே வந்து டால்பி கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 நம்ம இது வாங்குறதுக்கு அதே வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான். இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டோட்டலாக ஆட்டோமேட்டிக் தான். இது வந்து ஒரு கூகுள் OS. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஏஐ விஷன் ஃபோக்கஸு
எல்லாமே இருக்குது. நம்ம லோ பட்ஜெட்லேயே இருக்கும்போது இதில் ஹை பட்ஜெட் போகும்போது நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு 7 ஃபீட்லேயே வந்து 120 இன்ச் கவர் ஆகிடும். ஸோ எந்தளவுக்கு நம்ம கிட்ட பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம கலரு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். 1000 லூமன்ஸ்ன்றது நம்ம இந்த பிளேஸ் பிளேஸ்லாம் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஈக்குவலுக்கு வரும். இது கம்பல்சரி நம்மளுக்கு வந்து சிஇசி இருக்குது. சிஇசி இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏஆர்சி கம்பல்சரி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது கூகுள் இருக்கிறா நம்ம ஃபோன்லேயே கூகுள் ஹோம் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த வேல் வயசு அதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா இது ஓகே. இதில் வந்து ஒரு HDMI தான் இருக்குது. பட் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து எனக்கு இது வந்து ஹேங் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க 2 HDMI இதெல்லாம் நீங்கள் நான் காமிச்சில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒன்றுத்தில் நீங்கள் 5 ஸ்டிக் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஸ்டிக்கு இல்லை என்கிட்ட ஆல்ரெடி நான் ஜியோ வந்து வச்சுருக்கேன், மாதம் 700 கட்டிக்கிறேன். அப்படி கட்டும்போது உங்களுக்கு 4K செட்டப் பாக்ஸும் கூட வந்துடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து செட்டப் பாக்ஸும் கிடச்ச மாதிரி ஆகிடும், ஓடிடியும் பார்த்துக்கலாம், நெட்டும் கிடச்சிடும். அந்த மாதிரி போகும்போது நீங்கள் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஜியோ செட்டப் பாக்ஸ்லேயே கலரு கான்ட்ராஸ்ட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு 15 17 இந்த பிளேஸ் ப்ளஸ் பார்த்தோம்ல, அது 2 HDMI கேட்டில் 2 பார்த்தோம். ஸோ 2 வாங்குறது உங்களோட விருப்பம், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சப்போஸ் என்கிட்ட வந்து ஏவி ரிசீவர் இருக்குது, அதில் வந்து 4 HDMIலாம் போட்டுக்கலான்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு HDMI ப்ரொஜெக்டர் இருக்கிறதே வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஏவி ரிசீவரில் 4-5 இருக்கும் இன்புட். ஸோ அதில் நீங்கள் 5 ஸ்டிக் கனெக்ட் பண்ணி அது மூலயமா பார்த்துக்கலாம். இப்போ நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் இன்னும் பட்ஜெட்லேயே ப்ரொஜெக்டர் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்செலாம் போகும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். உங்கள் நீங்கள் கண்ண முடியும் வாங்கலாம், எது வேணும். இதுதான் வேணுன்ற எதுவும் கிடையாது. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது 23,000 வருது. ஸோ இதையே நான் சொல்கிறேன்னா இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப அதிகமாக மூவிங் ஆனது. 1500 ஆன்சி லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1500னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 17,000 இந்த பட்ஜெட்டில் வரும். ஓகே, ஆனால் இருக்கையில் நம்ம பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1800 ஆன்சி லூமன்ஸ் வந்து பார்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் தான் பார்த்தோம். கேட்டில் S9 Pro இது ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் 8X இது ஒரு நேம் இருக்குங்களா. இதோட இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா S9 Pro Gold. இப்போ இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், அமேசானில் அப்படி தான் பார்த்தேன். ஓகேங்களா? அது மாதிரி ரெண்டு பேர் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் S9 Pro. ஆல்ரெடி வேறு லாங்குவேஜில் இருக்குது, தமிழில் பெருசாக கிடையாது, தெலுங்கில் இருக்குது, தெலுங்கோ கன்னடம் நினைக்கிறேன் அதில் இருக்குது. இதுதான் இருக்குல்லன்னு பார்த்தது ரொம்ப பிரைட்டான ஒரு ப்ராஜெக்டரு. சரி, நம்ம இதுக்கு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்சி எல்லாமே இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் 4K சப்போர்ட் இருக்குது இதில். இது வந்து பார்த்திங்கன்னா வேல் ஓஎஸ் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் அட்வான்ஸே போட்டான், டால்பி ஆடியோ கூட இல்லை, அட்வான்ஸே இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. 2 HDMI இருக்குது, ரெண்டுமே ஆர்க் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும், எந்த லேகிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. வேல் ஓஎஸ் நார்மலாகவே நல்லாயிருக்கும். பட் இவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்மளுக்கு 1 GB HV தான் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கொடுத்தாங்கன்னா ஒரு ஓகேங்களா. டால்பி அட்மாஸு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு, நோ 5 TV நீடட், 7000 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மி ரேட்டில் 20,000 22,000 கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளோ ரேட்டில் 7,000 கொடுக்குறாங்கன்னா அப்போ அது உண்மையாக இது உண்மையா? அப்போ இதில் சில ஏமாத்து வேலையாக இருக்குது. ஆனால் இது வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்கும். 180 வாட்ஸ். ஓகேங்களா? அப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துங்க. ஒரு மணி நேரம் ஒன்றா 180 வாட்ஸு, 10 மணி நேரம் ஒன்றா ஒரு 2 யூனிட் கிட்ட போகும். எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு படம் பார்த்துட்டு ஒரு 1/4 ஹவர் ரெஸ்ட் விடுங்க, லைஃப் வரும். நீங்கள் 8 ஹவர் கூட கண்டினியூஸாக அடிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? நான் அப்படி தான் போடுறேன். ஏன்னா நம்ம நிறுத்தி பார்க்க முடியாது, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறவங்க அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி டஸ்ட்டு கிளீனிங்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அவ்வளோதான் இதில் வீடியோ. இது வந்து ஏன் இவ்வளோ ரேட் நான் போயிருக்கேன்னா, கொஞ்சம் ஒரு 20,000 வச்சுருப்பீங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புஷ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இது அது ஒரு 1000 இதில் மைனஸ் ஆயிடுச்சுன்னா 22,990ங்களா, 1000 போயிடுச்சுன்னா 21,990. ஸோ பேங்க் ஆஃபர் ஒரு 1,500 போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 20,500 300 அந்த ரேட் வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை தாராளமாக இதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் இவ்வளோ ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. இதோட எல்லாரோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டராக நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு எது வாங்கணும் குழப்பம் இருக்கும். இதிலே நிறையா கம்பெனி இருக்குது, வேன்போ, அப்புறம் டோப்ரோ, நிறையா பிராண்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஒரு குழப்பம் ஒன்று இப்போ தான் செய்யும். ஓகேங்களா? அதனால் எல்லாத்தோட லிங்க்கும் நான் போடுறேன், செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ எஃபர்ட் பண்ணி போட்டிருக்கேன். என்னோடய லிங்க்கில் வாங்கினீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போடுறதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்கம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லாமே நல்லா தான் நடக்கும். இதிலேருந்து நான் ஏதாவது ஒரு பிராண்டை நான் விட்டுருந்தா எனக்கு அதை வந்து கமெண்டில் வந்து போடுங்க. அதை நான் பார்த்துட்டு நான் அது ஏதாவது அதோட இது எதாவது போட முடியாது நான் போடுறேன். ஏன்னா நிறைய வேன்போ, டோப்ரோ,
எலக்ட்ரான் நிறையா கம்பெனி இருக்குது, சைனா கம்பெனி எல்லாமே இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஓரளவு இந்த ஜாட்கோர் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்ட்ட நான் ஈஸியாக பேச முடியுது, பிக்ஸ்பே பேச முடியுது, கேட்டும் நான் பேசியிருக்கேன். ஈஸியாக கான்டாக்ட் பண்ணால் ஹிந்தியில் பேசுகிறாங்க, நம்ம இங்கிலீஷ் அப்படி தப்பாக பேசி நம்மளுக்கு ஓரளவு ஈஸியாக புரிய வைக்க முடியுது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு எப்படின்னு தெரில, யாரும் பெருசாக யூடியூப்ல வீடியோ போடல, அதனால் அந்த பக்கம் நான் பெருசாக போகல. மற்றபடி அவ்வளோதான். மற்றபடி கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறவங்க அதையும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், டஸ்ட் கிளீனிங் எல்லாமே போட்டிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தால் எல்லாத்தையும் பாருங்கள். முடிஞ்சால் அந்த சப்ஸ்கிரைபு லைக் எதாவது போட்டு விடுங்க. ஓகே, நன்றி. லிங்க் கொடுக்குறேன், வாங்குறவங்க வாங்குங்க தேவைப்பட்டா. ஓகேங்களா? வேறு ஏதாவது வீடியோ பண்ணாலும் சொல்லுங்கள். ஒரு சவுண்ட் பாரு, ஹோம் தேட்ரு, ஒரு டிவி, பட்ஜெட்டு 55 இன்ச் டிவி, ஸோ அந்த மாதிரிலாம் எதாவது சொல்லுங்கள், பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.